லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் தயாரிப்பில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மற்றும் அமிதாப் பச்சன் நடிப்பில் டிஜே ஞானவேல் இயக்கத்தில் வேட்டையன் அக்டோபர் 10 முதல். உதயநிதி ஸ்டாலினை தலைவர் பதவிக்கு திமுக வலுக்கட்டாயமாக திணிக்கிறது என முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து விருதுநகரில் நடைபெற்ற அதிமுக கூட்டத்தில் அவர் பேசியதை தற்போது பார்க்கிறார். ஆனா முதலமைச்சருடைய அதிகாரம் எல்லாம் கொடுத்தாச்சு. நான் கேட்கிறேன், உங்களுக்கு மெஜாரிட்டி இருக்கே, அதனால கொண்டு வந்தேன். இப்ப நீங்க கருணாநிதி என்கிற ஒரு ஆளுமையை நீங்கள் கொண்டாடுகிறீர்களே, அன்றைக்கு கொட்டுகிற மலையிலே ராபின்சன் பூங்காவை ஐம்பெரும் தலைவர்களாக திராவிட முன்னேற்ற கழகத்தை பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் தொடங்கினார்கள். அப்ப அண்ணா நினைச்சிருந்தார், முதலமைச்சராக செல்வாக்கோடு இருக்கிற போது எனக்கு பின்னாலே இவர்தான் முதலமைச்சராக வர வேண்டும், இவர்தான் கட்சிக்கு தலைவராக வர வேண்டும் என்று சொல்லியிருந்தால் புரட்சி தலைவர் தீயசக்தி என்று அடையாளம் காட்டிய முன்னாள் தலைவர் கருணாநிதி தலைவராக வந்திருக்க முடியுமா? இன்றைக்கு நீங்கள் உதயநிதியை நீங்கள் வலுக்கட்டாயமாக தலைவர் பொறுப்பை திணிக்கிறீர்களே. அந்த கவர்னர்ல அந்த புகைப்படம் வெளியிட்டிருக்கிறாங்க. நடுவில் கவர்னர், அந்த பக்கம் ஸ்டாலின், இந்த பக்கம் உதயநிதி ஸ்டாலின். அந்த குழு புகைப்படத்தை எங்கேயாவது வெளிநாட்டிலேயோ அல்லது அண்டை மாநிலங்களிலோ who are you? அவர் ஸ்டாலின், Honorable Chief Minister of Tamil Nadu. ஓகே, who are you? அவர் மேல ஆளுநர் ரவி, தமிழ்நாடு. இந்த பால் அடிக்கிற பிள்ளை, இந்த பிள்ளை யாரு அப்படின்னா இவர் தாங்க நான் டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு சொன்னா தமிழ்நாட்டுக்கே கேவலம் இல்லையா? ஒரு டீச்சர்ட்ட போட்டு ஒரு பணி. லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் தயாரிப்பில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மற்றும் அமிதாப் பச்சன் நடிப்பில் டிஜே ஞானவேல் இயக்கத்தில் வேட்டையன் அக்டோபர் 10 முதல்.